Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 935 part 1. ஓபன் பண்ணா அந்த உடோனை காட்டுறாங்க. அங்க சண்டைய பார்க்க அத்தனை பேரும் வெறித்தனமா கத்திட்டு இருக்காங்க. லூஃபியுமே அடுத்து எவன் வந்தாலும் சரி அவனை பொல்லந்தரணும்னு ரெடியா இருக்கான். இத்தனை பேர்த்த அடிச்சு தூக்கி வீசி இருக்கான். ஆனாலுமே அவனை காலி பண்ணுங்கன்னு தொண்டைகளையே கத்திட்டு இருக்கானுங்க. இங்க அந்த ஜெயிலுக்குள்ள உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கவனுக்கும் போய் பார்க்கணும்னு ஆசையா தான் இருக்குது. ஆனா எங்கத்த போறது கம்ப்ளீட்டா லாக் பண்ணிருக்கானுங்களே. அதான் அந்த கவர்மெண்ட் சூ. சரி இப்ப நம்ம லூஃபி கூட மோத போறது யாருன்னு பார்த்தா அந்த ஆல்பகா மேன். அதான் அந்த துப்பாருக்கு துப்பாய துப்புக்கிட்ட ஆடு. நம்ம லூஃபி கிட்ட பேசுறேன்னு மூஞ்ச வாஷ் பேஷன் ஆகிட்டு போனானே அவன் தான். அவனெல்லாம் அந்த டைம்லயே கழுத்தா மாட்டிலேயே 4 போட்டு அங்கேயே படுக்க வச்சிருக்கணும். வந்தவனே துப்பி சாட்டை ஆரம்பிச்சிட்டான். இதுல வேற பில்டப். உங்ககிட்ட தான் நான் ஆல்ரெடி சொன்னேன்லடா, ஏதாச்சும் எசக புசகா பண்ணினா உன் உசுருக்கு ஆபத்துன்னு. மறுபடியும் உன் சேட்டை ஆரம்பிச்சிட்டியான்னு கேட்பான். லூஃபி பார்த்துட்டு ஏண்டா அந்த எச்சக்கல நாய் நீதானே அப்படின்னு உடனே அவன் கடுப்பாயிட்டு நான் ஆல்பகா மேன்றான்னு சீன் போட்டுட்டு இருப்பான. அந்த டைம் ஸ்டேஜை நோக்கி எவனோ ஒருத்தன் காட்டு மாடு மாதிரி உருண்டு வருவான். யாரான்னு பார்த்தா இவனு ஒரு கிஃப்டர். இவன் பேரு மடிலோ. அவன் முதுகு பாத்தீங்கன்னா ஆமா ஓடு மாதிரி இருக்கும். கையில கன்னோட வந்திருப்பான். பஞ்சாயத்து என்னன்னா அந்த கன்னுக்குள்ள இருக்கிறது சீப்ரிசம் ஸ்டோனு. அது மட்டும் லூஃபியோட பாடியில போய் பட்டுச்சு. அவ்வளவுதான் சோலி முடிஞ்சு. அவ்வளவுதான் நீ எங்க கிட்ட மாட்டிக்கிட்ட. இதுக்கப்புறம் உன்னால எதுவும் பண்ண முடியாது. அப்படி இப்படின்னு ஓவரா பில்டப். இந்த குயின் பலூன் மண்டைய ரெட் பீன் சூப்பை விடுற மாதிரி இல்ல, வாயில ஊத்திக்கிட்டே இருக்கான். இப்ப இவனை தூக்கி கொண்டு போய் அடுப்புல வேக வச்சீங்கன்னா ரெட் பீன் சூப்பு மறுபடியும் கிடைச்சிரும் போல. அந்த அளவுக்கு வயிற்றுக்குள்ள ஊத்திக்கிட்டு இருக்கான். இதுல வேற இவனுக்கு என்ன தெரியுமா பில்டப் பண்ணுவானுங்க, உடனே நம்ம ஆளையில போட்டு தள்ள போறது இல்லையாமா. ஜெயில இருக்கவனுங்க எல்லாம் ஏதாச்சும் எதிர்த்து பண்ணானுங்கன்னா அவனுக்கு ஒரு பாடமா இருக்கணும். அவனுங்களை இப்படித்தான் பண்ணுவோம் அப்படின்னு இவங்க ரெண்டுத்தையும் வச்சு லெசன் எடுக்க போறானுங்க. ஃபர்ஸ்ட் டார்கெட் அந்த பெரியவர். லூஃபி பார்த்துட்டு நான் சொல்றதை அப்படியே பண்ணுங்கம்பா. என்னன்னா ரைட் திரும்பி கீழே குனிஞ்சு அதுக்கப்புறம் ஓடி ஒரு ஜம்ப போடுங்கம்மா. ரைட் ஃபர்ஸ்ட் அவன் சொன்ன மாதிரியே ஓடுவாரு. அதுக்கப்புறம் குனிவாரு. என்னன்னு பார்த்தா அவன் துப்பி இருப்பான். அது அவர் மேல பட்டிருக்காது. அதுக்கப்புறம் லூஃபி சொன்ன மாதிரியே ஒரு ஜம்ப் ஒன்று போட்டாரு. போட்ட உடனே அவரோட மண்டை அந்த ஆல்பகா மேனோட வாயிலேயே ஒரு இடி. அவ்வளவுதான் ஓவரா சீன் போட்டுட்டு இருந்தவன் ஒரே அடியில அந்த பெரியவர் கையாலேயே காலி. லூஃபி எப்படி சூப்பரா இருந்தவொன்னு அவருக்கே ஆச்சரியம். எப்படி ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணியா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. இன்னும் பேலன்ஸ் இன்னொருத்தர் இருக்கானே, அவனை ஏமாத்திட்டீங்க ஆனா என்கிட்ட இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு லூஃபியை போட்டு கண்டமே நீங்க சொல்லுவான். ஆனா நம்ம பையன் அந்த புல்லட்ல இருந்து எஸ்கேப் ஆயிருக்கு. நல்லா ஜாலியா அங்க எங்கன்னு குதிச்சு டான்ஸ் ஆடிட்டு இருப்பான். நம்ம தாத்தாவால நம்பவே முடியல. இங்க எஸ்கேப் ஆயிட்டு இருந்தவன் தாத்தா கிட்ட லெஃப்ட்ல ஓடுங்கப்பா. என்னன்னு பார்த்தா பின்னாடி இருக்க அந்த ஆல்கப்பா மேன் எந்திரிச்சு கத்திய வச்சு அட்டாக் பண்ணுவான். ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப். மொத்தத்துல லூஃபி ஃபியூச்சரை பெர்ஃபெக்ட்டா ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கான். சோ அவரும் லெஃப்ட்னு அவர் பாட்டுக்கு ஓடிட்டே தான் இருப்பாரு. இங்க லூஃபி கேஷுவலா எஸ்கேப் ஆகி என்ஜாய் பண்ணிட்டு இருப்பானா. அது அந்த மொட்டையை இன்னுமே கடுப்பேத்தி விடும். இதுல வேற மூவ் பண்ணாரா நான் உன்னைய சுடணும், என்னோட ஏம் மிஸ் ஆகுதுன்னு அவங்கிட்டயே போய் சொல்லிட்டு இருக்கான் லூசு பையன். அந்த டைம் லூஃபி அந்த புல்லட்டை ஹாக்கி பவர் யூஸ் பண்ணி அசால்ட்டா தட்டி விடுவான். இது அவனுக்கு பயங்கரமான ஷாக்கு. மொத்தத்துல லூஃபி அந்த அட்டாக்ல எஸ்கேப் ஆகலனா கூட அந்த புல்லட்டை அவனால ஹாக்கி பவரை வச்சு அசால்ட்டா தட்டி விட முடியும். அவன் ஒன்னே ஏதோ மிஷின் கன்ல சுட்ட மாதிரி கட்ட பயங்கரமா சுட்டு தள்ளுவான். எல்லாத்தையும் அங்க இங்கன்னு தட்டி விட்டதுனால வேடியை பார்த்துட்டு இருக்கானுங்களே லூசு பயிலுங்க. அவனுக்கு மேல எல்லாம் போய் படப்பவும் நல்ல வேலை ஜஸ்ட்ல எஸ்கேப் ஆயிடுவானுங்க. அவன் வேற வழியில இவனை வெளியில தள்ளி விட்டுலான்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு உருண்டை மாதிரி உருண்டு அட்டாக் பண்ண வருவானா. லூஃபியா அங்கிட்டும் இங்கிட்டும் கொஞ்ச நேரத்துக்கு ஓடிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் சரி நம்ம ரெய்லி பண்ண மாதிரி கை படாம இவனை அட்டாக் பண்ணி பார்ப்போம். அதான் அந்த கலர் ஆஃப் ஃபார்ம்ஸை ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஞ்சு வைப்பான். ஆனா பஞ்சு விழுந்துரும், தெரிச்சிருவான். பெர்ஃபெக்ட்டா செட் ஆகல. சரி இன்னொரு டைம் ட்ரை பண்ணுவோம்னு நின்னுட்டு இருக்கவன் மூஞ்சிலேயே அடிக்க வருவான். அவனும் அச்சச்சோ நம்மள அடிக்க வந்துட்டானேன்னு ஃப்ரீஸ் ஆகி நின்றுவான். பட் வந்தவன் குத்தாம மூஞ்சி கிட்ட மட்டும் கையை வச்சுட்டு அந்த பக்கமா ஜம்ப் பண்ணிடுவான். ஏன்னா பையன் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காப்ல. இங்க ஆல்பகா தாத்தாவை விடுறதா இல்ல. ஐயோ லூஃபி நான் லெஃப்ட் சைடு தான் ஓடிட்டு இருக்கேன், அடுத்து எந்த பக்கம் ஒண்ணுன்னு கேட்பாரு. ஒன்னும் பஞ்சாயத்துல அங்கேயே நில்லுங்க நான் பாத்துக்கிறேன். உடனே அலேக்கா கத்தி வச்சு வெட்டும் போது தூக்கிட்டு வந்துருவான். இப்ப இவங்க 2 பேரும் ஒன்னாயிட்டாங்கன்னா அந்த வில்ல பல்லுகளும் ஒன்னாயிருவானு இல்ல. தாத்தாக்கு தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா அவர் மட்டும் இல்லன்னா நேரத்துக்கு 2 பேத்தையும் சர்ற மாதிரியா பொழந்து கட்டி இருப்பான். இப்ப இவரு ஒரு தொல்லை மாதிரி இருக்குது இல்ல. சோ என்னைய இறக்கி விட்டுரு, இனிமேட்டு உனக்கு தொல்லையா இருக்க மாட்டேன்னு உடனே எனக்கு இந்த மாதிரி ஹெவியா இருந்தாதான் பெஸ்டா இருக்கும் பெரியவரே, ஒன்னும் கவலை இல்ல நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி வேகமா அவனுல அட்டாக் பண்ண போவான். ஏன்னா இது நம்ம பையலுக்கு ஒரு ட்ரைனிங். அப்படியே கட் பண்ணி ஃப்ளவர் கேபிட்டல்ல இருக்க ரசட் சூட் அவனை காட்டுறாங்க. மக்கள் எல்லாருமே அங்க இருக்கிற பிரிசனுக்கு முன்னாடி ஒண்ணு கூடி இருப்பாங்க. ஆனா வேற எதுக்கும் இல்ல, அந்த கால்ல சிம்பல் மாட்டி இருந்தவனுங்க எல்லாத்தையுமே அலேக்கா தூக்கி ஜெயில போட்டாங்க. அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் வந்து நின்னுட்டு இருக்காங்க. அந்த ஃபுகுரோ கூஜி மக்கள்கிட்ட எல்லாம் சொல்லுவான், இவங்க எல்லாருமே முட்டா பாயலுங்க, அறிவு கட்டத்தனமா உரோச்சியும் கைடோவையும் எதிர்க்கிறதுக்காக சேரக்கூடாத இடத்துல சேர்ந்துட்டாங்க. அதனாலதான் இவங்க எல்லாத்தையுமே நாங்க அடைச்சு வச்சிருக்கோம் அப்படின்ட்டு கிடைக்கிறவனுக்கு எல்லாத்தையுமே அடிச்சுதான் உள்ள தள்ளுவானுங்க. அதுக்கப்புறம் அவனுகிட்ட போய் என்னப்பா கண்ணுகளா உங்களோட பிளான் எல்லாமே ஊத்திச்சா எப்படி புடிச்சோம் பாத்தியா அப்படி இப்படின்ட்டு ஓவரா சீன் போடுவான். இங்க தான் ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டானுங்க. அவங்களாச்சும் தனித்தனியா தான் இருந்திருப்பாங்க. இப்ப இவனே அவங்க எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்திட்டு இருக்கான். இப்ப யாராச்சும் இவனை அடிச்சு போட்டுட்டு அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு போனாங்கன்னா இவனுங்களால என்ன பண்ண முடியும்? அதுல ஒருத்தர் இருந்துகிட்டு ஏன்டா டேய்
ஆள்ல இந்த மூணோட சிம்பல் போட்டா உடனே உங்களை எதிர்க்கிறோம்னு சொல்லிடுவீங்களா? எதை வச்சு அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க முட்டாப்பல்ல? இது ஒரு பாப்புலர் டிசைன், அதனால நாங்க எல்லாருமே போட்டிருக்கோம், மத்தபடி வேற ஒரு விளக்கணம் இல்லைங்கிற மாதிரி சொல்லுவான். உடனே அவன் அந்த நோட்டீஸ் எடுத்து காமிச்சு, அப்ப இதுக்கு என்னடா சொல்ல வர கொய்யாலான்னு கேட்பான். அந்த சிம்பிள்ஸ் எல்லாம் வச்சு செக் பண்ணி பார்க்கும்போது இவங்க உரோச்சியும் கைடோவையும் எதிர்க்கிறாங்கன்னு தான் பச்சையா தெரிஞ்சிருச்சு. அந்த டேட்டோ மட்டும் இருந்திருந்தா பஞ்சாயத்து இல்ல. இந்த நோட்டீஸுமே அவனோட கைக்கு கிடைச்சிருச்சு. சோ இப்போ அவங்களை எதிர்க்கிறவங்க எல்லாத்தையுமே ஒரு வழியா லாக் பண்ணிட்டாங்க. அப்படியே கட் பண்ணி நம்ம லாவோட க்ரூ மெம்பர் 3 பேர் இருக்காங்களே, அவங்கள போட்டு பயங்கரமா அடிச்சிருக்கானுங்க போல. பாடியில ஏகப்பட்ட ரத்தம். இங்க ஒரு ட்விஸ்ட கேளுங்க, இவங்க 3 பேர் தானே அந்த பிளானை லீக் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லி இப்ப எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அதான் இல்ல, அவனுங்களே புலம்பிட்டு இருக்கானுங்க. நம்ம பிளான் எப்படியோ தெரிஞ்சு போச்சு, ஆனா நம்ம இத சொல்லல, கேப்டன் இதை நம்புவாருன்னு நம்புவோம் அப்படின்ட்டு பாவம் பயலுக முடியாம முக்கிட்டு இருக்கானுங்க. அப்படின்னா வேற எவனோ மேட்டரை லீக் பண்ணியிருக்கான். அவன் யாரு என்னன்னு தெரிஞ்சது நீங்க எல்லாம் ஆடி போயிருவீங்க, அசந்து போயிருவீங்க. தயவு செஞ்சு தெரிஞ்சவங்க சொல்லாதீங்க, தெரியாதவங்க அப்படியே விட்டுருங்க. சஸ்பென்ஸ் உடையும் போது தான் பயங்கர ஷாக்கா இருக்கும். சரி, இப்ப இந்த காவாலித்தனத்தை யாரு பண்ணாங்கிற ஒரு சஸ்பென்ஸோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.